நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நடவட்டும் அன்புக்குரியவர்களே. ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற தலைப்புல இன்றைக்கு 36வது வகுப்பை நாம் சந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 4 துணை தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள்ல ஆரம்ப நிலையில இதய நலன், பக்கவாதம் போன்ற நோய்கள்லாம் பேசிட்டே இருந்தோம். 29 வாரங்கள் அது மாதிரியா போச்சு. அதுக்கப்புறமாக இப்பொழுது 4 விதமான மருத்துவங்களை இங்கே நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல அழகின் சிரிப்புல யோகாவின் நிலைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 21/6/2025 உலக யோகா தினம். நேற்று நாம் சந்திக்காதனால இன்றைக்கு அது யோகா தினமாகவே நாம் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். பிலேட்டட், தாமதமான யோகாவில் மிகப்பெரிய நிலைகள்லாம் இருக்குது. கடலின் ஆழத்தை தொடுகின்ற அளவிற்கு இது ஆழமானது. அதை பற்றிய நம்ம விரிவாக தனி யோகா கிளாஸஸ்ல நம்ம பேசதான் போறோம், பேசிதான் இருக்கிறோம். விடாம நம்ம பேச போறோம். மழை பொழிந்து கொண்டே இருக்க போகிறது. இப்பொழுது லேசான தூறல்கள் தான் வந்துட்டு இருக்குது. இப்ப அழகின் சிரிப்புல இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, போன வாரம் கண்களை உருட்டுதல், இந்த பூர்வத்தை மசாஜ் பண்றது சென்ற வாரங்கள்ல அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நம்ம காதுகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, காதுகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் என்ன தொடர்புங்கிறத நம்ம ஏற்கனவே அக்குபங்சர் மருத்துவத்தில் நிறைய தடவை பேசியிருக்கிறோம். எல்லாமே ஒன்றுக்கொன்று உட்தொடர்பான மருத்துவங்கள், இயற்கை மருத்துவங்கள் அப்படின்றதுனால மிங்கிள் பண்ணி நம்ம பேசிக்கலாம். இப்ப இந்த காதுகள்ல இந்த காதை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தெரியும். ஒரு சிலருக்கு காதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, காதை பார்க்கும்போது காது மாதிரிதான் தெரியுதுன்னு. அப்படியா, சரி சரி. இப்ப யானையை பார்த்த குருடர்கள் கதையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவை தொட்டு பார்ப்பாங்க. குருடர்கள்லாம் பார்வையற்றவர்கள். அப்படி பார்க்க போகும்போது காதுகளை முரம் போன்று இருக்கிறதுன்னு ஒருவர் சொல்லுவாங்க. இப்ப முரம் மாதிரியா இருக்குது அப்படின்னு தடவை பார்த்து சொல்லுவாங்க. இப்ப நமக்கு மருத்துவ அறிவியல் நமக்கு ஓரளவுக்கு உள்ள வந்திருக்குது, நம்ம யோசிக்க தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இவற்றை பார்ப்பதற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காதுகளை பார்க்க போகும்போது நம்ம உள்ளுறுப்புகளை நமக்கு அறிவியல் கற்றுக் கொடுத்துருக்குது. உள்ளுறுப்புகள்லாம் எந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த காதுகளை பார்க்க போகும்போது சிறுநீரகங்கள், கிட்னியினுடைய படத்தை எடுத்து பாருங்க, காதையும் பக்கத்துல வச்சு பாருங்க. கிட்னியினுடைய படமும் காதுடைய படமும் ஒரே மாதிரி இருக்கும். காதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டு கிட்னி படத்தை பக்கத்துல வச்சு பார்த்தா அது காதான்னு சொல்ல முடியாது, இது கிட்னின்னு தான் சொல்ல முடியும். இது காதனுடைய வெளிப்புற அமைப்பு. இன்னும் கொஞ்சம் உள்புறமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த காதுகள்ல கருவறையில் ஒரு குழந்தை தலைகீழாக அப்படி தவழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இந்த காதுகள் நமக்கு தருது. இதே மாதிரி அக்குபங்சர் மருத்துவத்துல உடலுடைய எல்லா உறுப்புகளுக்கும் உடம்பு ஃபுல்லா அக்குபங்சர் பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடிய ஒரு விதம் ஒன்று இருக்குது. விரல்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. மூக்கை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. கண்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது டயக்னோசிங் கண், அதாவது நோய் அறிதலுக்காக. அப்புறம் இந்த ரிஸ்ட் மட்டுமே வச்சு அக்குபங்சர் பண்றது, காலில் ஆங்கிள் அந்த கொலுசு போற இடத்துல இருக்கு
அந்த இடத்த மட்டுமே வச்சு அக்குபஞ்சர் பண்றது. இப்படிலாம் பலவிதமான அமைப்புகள் இருக்கு. பலவிதமான வடிவங்களில் அக்குபங்சர் மருத்துவம் பார்க்கப்படுகிறது. அதுல ஒண்ணு காதுகளை மட்டுமே வைத்து, தலையை மட்டுமே வச்சு அக்குபஞ்சர் பண்றதுன்றது, காதுகளை மட்டுமே வச்சு அக்குபஞ்சர். இதுக்குள்ளே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. வலி நிவாரணியா இருக்குது, இம்யூன் என்ஹான்சிங் நோய் எதிர்ப்பாற்றலுக்கு இங்க இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இதயத்திற்கு, லிவருக்கு, கிட்னிக்கு, உடல்களுக்கு, சிறுநீரகங்களுக்கு, கருப்பைக்கு, சினைப்பைக்கு, பித்தப்பைக்கு, சிறுநீர் பைக்குன்னு சொல்லி இந்த காதுகள்ல எல்லா புள்ளிகளும் இதுக்குள்ள இருக்குது. இந்த காதுகளை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, புள்ளி, லிஃப்டிங், மசாஜிங் அப்படி பண்ணும்போது, பொதுவாவே அந்த தோப்பு கரணம் போடுறது வந்து இப்படி பிடிச்சுக்கிட்டு 2 காது சோலைகளையும் பிடிச்சுக்கிட்டு தோப்பு ஒண்ணு போட வைப்பாங்க. பார்த்துருக்கோம் சின்ன வயசுல. இப்ப யாரும் பண்றதில்ல. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, நினைவாற்றலை கூட்டுவதற்கு, இந்த இடத்துல கண்களுக்கான வந்து ஆற்றலை வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும். இத அழுத்த போகும்போது கண்கள் ஒளி பெறும். இது மாரி வந்து இந்த காது ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பிஞ்சிங். அந்த காலத்துல காதுகள்ல வந்து அரசலை போட்டிருப்பாங்க. வரிசையா வந்து பாட்டிமார்கள் இதுவரைக்கும் ஃபுல்லா அரசலை போட்டிருப்பாங்க. அந்த அரசலை போட போம்போது காதுகளுடைய எல்லா உறுப்புகளும் தூண்டப்படும். பலவீனமான உறுப்புக்கள்லாம் பலப்படும். அதனால தான் அந்த காலத்துல வந்து அவங்க அரசலை போடக்கூடிய பழக்கம் வந்து நம்ம நாட்டு தென் தமிழ்நாட்டு பெண்மணிகளிடத்துல இருந்துச்சு. நாம என்ன பண்ணலாம்னா, அந்த அரசலைலாம் இப்ப மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். 50 வருடங்களுக்கு முன்பாக உள்ள விஷயம். அதனால இப்ப யாரும் போட போறதில்ல லேடீஸ்லாம். ஒரு காலம் வரும் அப்ப போடலாம், போடுவாங்க. இப்ப அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பிஞ்சிங் அப்படி இப்படி கிள்றது. காதுகளுக்கு மசாஜ் குடுக்கணும். குடுக்க போகும்போது, காதுகளுக்குள் ஒரு சூடான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். எப்பவுமே ஒரு மோட்டர ஆன் பண்ணணும்னா சூடாகும். மிக்ஸிய ஆன் பண்ணா, கிரைண்டர் ஆன் பண்ணா, அந்த மாதிரி எந்த ஒரு இப்போ வந்து எந்த ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னயும் அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த உறுப்பு அது எந்த லைட்டுக்காகவோ, ஃபேனுக்காகவோ அதுல சூடு ஏற்றப்படும். இப்போ ஃபேன் ஓடும்போது சூடாகும். அது இப்போ தொட்டு பார்க்க முடியாது. ஓடி நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி தொட்டு பார்த்தோம்னா சூடா இருக்கும் அது. அந்த மாதிரி இந்த காதுகளை இந்த மாதிரி மசாஜ் கொடுக்க போகும்போது, நேரடியாக கருப்பைக்கும், சினைப்பைக்கும், சிறுநீரகங்களுக்கும், சிறுநீர் பைகளுக்கும் இம்மீடியட்டா எனர்ஜிய இது கொண்டு போய் சேர்க்குது. அது மட்டும் இல்லாம, உள்ளுறுப்புகளில் எல்லா உறுப்புகளும் எல்லா இடமும் படுற மாரி மசாஜ் குடுத்தீங்கன்னு சொன்னால், உள்ளுறுப்புக்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த காது மூலமாக நமக்கு ஒரு ஆற்றலை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்க போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ளுறுப்புகள்ல இம்பேலன்சிங் சமமற்ற நிலை இருக்குமானால், அது சமப்படுத்தப்படும். சமப்படுத்தப்படும். இந்த மாதிரி சமப்படுத்த போகும்போது நமக்கு முதல்ல வந்து உடம்புக்குள்ள இருக்கிற பெயின் ரிலீவ் ஆகும். கூடவே வந்து நம்ம இனம் புரியாத ஒரு ரிலாக்சேஷன், ஒரு அமைதி ஏற்படும். அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு தெம்பு கிடைக்கும் நமக்கு. சோர்ந்து போயிருக்கிற நம்மளோட மனசு வந்து ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். சோர்ந்து போயிருக்கிற மனசு தெம்பு வந்துச்சுன்னு சொன்னா, சோர்ந்து போயிருக்கிற உடம்புக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து தெம்பு வந்துரும். அந்த மாதிரியாக இந்த காதுகளை நாம வந்து தினந்தோறும் சும்மா ஒரு 1/2 நிமிஷம் இதெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து ஒரு 50 வாரம் 50 விஷயம் சொல்லிட்டு 50க்கும் 5 நிமிஷம்னாங்க 250 300 நிமிஷம் 500 நிமிஷம் இதெல்லாம் ஒதுக்க முடியாதுல்ல. ஒரு 6 6 நிமிஷம் சும்மா எத்தனை நிமிஷங்கள் சும்மா உட்காந்து பேசிட்டு உட்காந்துக்கிறோம். எத்தனையோ நேரங்கள் நமக்கு வந்து வீணா போயிட்டு இருக்குது. சும்மா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த காதுகள் மசாஜஸ்
இது மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறமா வந்து ஆற்றல், தூக்கமின்மையில கூட இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னா நல்லா தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி வந்து நாம வந்து இன்னைக்கு காதுகளை பயன்படுத்தி நமக்கு உடலுக்கு என்ன செய்யறோம்? வலியை போக்கிக் கொள்கிறோம், மனதை அமைதிப்படுத்திக் கொள்கிறோம், உடலை ஆற்றல் மிக்கதாக மாற்றிக் கொள்கிறோம்ன்றது சப்ஜெக்ட் கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா முகத்துல புது ரத்தம் பாய்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு. ஏன்னா முகத்துல உள்ள உள்ளூர் உறுப்புகளை கை வைக்க போகும்போது இது கிட்னி, கருப்பை, சினைப்பை, சிறுநீர்ப்பைன்னு சொல்ல போகும்போது நாம வந்து நம்முடைய ஆரம்ப நிலை எங்க இருக்குது? கர்ப்பப்பைக்குள்ள தான் வெளியே வரோம். அதனுடைய ஆழம் எங்க இருக்குது? சினைப்பையில சினை முட்டையும் இந்த விந்துவும் சேரக்கூடிய இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த நமக்குடைய ஆரிஜின் ஆரம்ப விதை எங்க இருந்துச்சு? அந்த விதை இருந்த இடத்தை தான் தொட்டு பார்க்கணும். இப்போ தொட்டு பார்க்க போகும்போது நம்ம உடம்புல எங்கேயாவது தெரிஞ்சும் தெரியாமையும் எங்கேயாவது தேங்கி அது காரணமா ஏதாவது நோயில் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா கூட அந்த தேக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகும்போது உள்ளுறுப்புகளினுடைய பிரதிபலிப்பு எங்க இருக்குது? முகத்துல இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப அந்த உள்ள வந்து எல்லாமே வந்து அழகுற அமையுது. உள்பக்கத்துல எல்லாமே வந்து அதனுடைய சோர்வை போக்கிக் கொள்கிறது, ஆற்றலை அதிகரித்துக் கொள்கிறதுன்னு சொன்னா அது பிரதிபலிப்பு எங்க இருக்கும்? முகமலர்ச்சியில. செடிக்கு தண்ணி ஊத்தினா பூக்கள் அழகா நிமிர்ந்து பார்க்கும், மொட்டு விரியும். அதே மாதிரி காய்கள் செழிச்சிருக்கும், பசுமையாக காக்கும், பழங்கள் நல்ல ஆரோக்கியமாக பழுக்கும். இதே மாதிரி இந்த காதுகளை பயன்படுத்த போகும்போது நமக்கு அந்த முடிச்சிரு ஆரம்ப விதையிலிருந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வரப்போகும்போது முகப்பொலிவு ஏற்படும். இங்க வந்து நம்ம சப்ஜெக்டே ஒண்ணுதான், முகப்பொலிவு. அப்போ கண்களுக்கு தேவையான, இந்த மூக்குக்கு தேவையான, சுவாசத்திற்கு தேவையான, பேசுவதற்கு தேவையான, உதடுகளுக்கு தேவையான, முகத்துக்கு டோட்டலா முகத்துக்கு தேவையான புது ரத்தம் பாய்ச்சப்படுகின்ற பொழுது முகம் பொலிவுற அமையும். முகத்தில் பொலிவு ஏற்படுவதற்கு இந்த காதுகளை பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்றதான் இன்றைக்கு அழகின் சிரிப்புல உள்ள செய்தி. சிம்பிளா தெரிஞ்சுட்டு போலாம். நிறைய இருக்கு நமக்கு. அதனால அடுத்த சப்ஜெக்ட் ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல முதலுதவியாக ஹோமியோபதிக் மெடிசன், ஹோமியோபதி மருந்துகளை நாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டு வரோம். அப்ப எதெல்லாம் வந்து முதலுதவிக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் தேடி பிடித்து நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்முடைய வாழ்க்கையில எப்போதாவது நடந்திருக்கும், அல்ல அடிக்கடி நடந்திருக்கும், நமக்கு நடந்திருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நடந்திருக்கலாம், குழந்தைகளுக்கு, வேற யாருக்குமோ, இல்லை நம்ம பார்க்க போகும்போது நெய்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்முடைய ஃபேமிலியில யாருக்காவது நடந்திருக்கலாம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயத்த. அதே மாதிரி இது வரைக்கும் இல்லாம போயிட்டாலும் இனிமேல் கூட நம்ம பார்க்கலாம். காலங்கள் மீத காலங்கள்ல எப்பயாவது இந்த மாதிரி இந்த நிகழ்வு பார்க்கலாம். இந்த நிகழ்வு என்னன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு விபத்து. விபத்துனா பெரிய விபத்து எல்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆகிறது மட்டும்தான் விபத்துகள் அல்ல. முதல் படிக்கட்டிலிருந்து கீழே விழுறது கூட வந்து விபத்து தான். நடந்து போயிட்டு இருந்து வலிக்கு விழுந்தா கூட விபத்து தான். அது மாதிரி ஒரு சின்ன விபத்து. இது வந்து அது சகஜமா, சாதாரணமாக, இயல்பாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விபத்து தான் அது. அதனால இந்த மருந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா அவசர காலத்துக்கு அது பயன்படும். அப்படிப்பட்ட விபத்து என்னவா இருக்கும்? லைட்ல போய் கிராஷ் ஆகிறது இல்லை, கப்பல்ல போய் கவுந்து போறது இல்லை, படகுல போய் கவுந்து போறது இல்லை. டெய்லி பார்க்குறோம் நம்ம நிறைய அங்கங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள படகு கவுந்த இடத்த பார்த்துருக்குறோம். உலகத்தில் விமானங்கள் விபத்தை போய் வந்து ஏற்படுத்துறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், அது மாதிரி அப்புறம் ஹெலிகாப்டர் விபத்துகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அப்படி விமான விபத்து தாண்டி அது கீழே வந்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து சாலை விபத்து, ரயில் விபத்து இதெல்லாம் பார்க்குறோம். எங்கேயுமே இல்லை, வீட்டுக்குள்ளேயே நடக்கிற விபத்து இது. எங்கேயும் போய் நம்ம பயணம் செய்ய வேண்டிய இடத்துல இவே கிடையாது. பயணம் இல்லாத போது ஏற்படக்கூடிய ஒரு செய்தி இது. தெரிஞ்சுதான் நான் பேசாம பயணத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட விபத்து. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வண்டி சுத்திட்டு இருக்கு. டக்குன்னு வந்தாதான விஷயத்துக்கு. கதவிடுக்கில் விரல் நசுங்கிக் கொண்டால் இது விபத்து இல்லையா? இதெல்லாம் விபத்தா? கதவு இடத்துல விரல் நசுக்கிட்டா நான் சிரிச்சுன்னு தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒண்ணுமே செய்யாது. எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நம்ம? கதவிடுக்கில் விரல் மாட்டிக்கொண்டால் இது எப்போ? வெளியே போகும்போது கூட நடக்கும். கார்ல கூட இந்த விரல் மாட்டிக்கிறோம் சமயத்துல. டக்குன்னு கதவு மூடிக்கும். வீட்டுல அவசரத்துக்கு நம்ம போய் டக்குன்னு கதவு மூட்டி வெளியே போலான்னு போகும்போது முடிக்கும். இல்ல நாம வந்து மூட கூட இல்ல, காத்தடிச்சு விட்டு டக்குன்னு கதவு வந்து நம்ம கை வச்சிருக்கும் போது முடிக்கும். இல்ல நாம பாட்டுல அந்த வாசப்படில நுழைவாசப்படில கை வச்சிருப்போம். அடுத்தவங்க யாராவது கதவை இழுத்து மூடுவாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம்? அப்ப இந்த மருந்தை உடனடியாக நம்ம வந்து டக்குன்னு ஒரு தண்ணில கலக்கிட்டு ஒரு அரை அரை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தாக்க டக்குன்னு அதில் ரத்தம் கட்டு விட்டுரும். நசுங்கி போன விரலில் வந்து வலி போயிடும். அதுக்கப்புறம் ரத்த கசிவு இருந்தால் கசிவு நின்றுடும். சீக்கிரமாக அந்த சதையும் தோடும் சமநிலைக்கு மூடிட்டு காஞ்சி சாதாரண நிலைக்கு வந்துடும். அதுக்கு மட்டும்தான் இந்த மருந்து பயன்படுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டும் இல்லை. இப்ப விளையாட்டுக்கு உட்கார போகும்போது சேரை யாராவது இழுத்துட்டாங்கன்னா டப்புனு கீழே உட்காந்துரும். நம்ம இந்த இடுப்புல லோ பேக்ல அடிபடும். அதுக்கு இது பயன்படும். சேர் இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம உட்காந்துருவோம் டக்குன்னு, அப்பவும் அடிபடும். அந்த மாதிரி நேரங்கள்ல படிக்கட்டுல கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வேற எங்கேயாவது கால் வச்சுட்டு விழுந்துருவோம். இல்ல வலிக்கு விழுந்துருவோம். எங்கேயாவது நரம்பு முடிச்சுகளில் அடிபடும். இதுக்கு மட்டும்தான் இது பயன்படுமா? நரம்பு இதெல்லாம் நரம்பு வந்து நர்வ் எண்ட்ஸ், நரம்புடைய முடிவு பகுதிகள். அதே மாதிரி நான் முதுகெலும்பு தொடருடைய கடைசி பகுதி, சேர்ல உட்காந்து கீழே உட்காந்துட்டோம்னா, சேர்ல உட்காரும் போது கீழே உட்காந்துட்டாக்க முதுகெலும்புடைய அடிப்பகுதி, அதுவும் நரம்பு முடிச்சு. கால் விரல்கள்லயும் நரம்பு முடிச்சு. கால் விரல் ஏதாவது ஒன்று போட்டாக்க வெயிட்டான பொருள் கால் விரல் மேல விழுந்துச்சுன்னு சொன்னா நசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்லயும் பயன்படும். அவ்வளவுதானா? பெட்டுக்கு பயன்படும். பெட்டுனா என்னது? வீட்டு விலங்குகள், நாய், நம்ம வளர்க்கக்கூடிய நாய், வளர்க்காத நாய், வளர்க்கக்கூடிய பூனைகள், வளர்க்காத பூனைகள் பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்கள் வளர்க்கக்கூடிய நாய், வளர்க்கக்கூடிய பூனைகள், அதுக்குள்ள இடைச்சர்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வளர்க்காத எலி, வளர்த்தும் வளர்க்காத எலி. நம்ம வளர்க்கறது இல்லை, அதுக்கு நம்ம இருக்கிற வீட்டில் இருக்க தீனிக்காக தானா வரும். இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு உடம்பு மேல நம்ம மேல படும்போது கடிச்சிடும். அந்த மாதிரி விலங்குகளுடைய கடிப்பட்ட இடத்துல வந்து ரத்த கசிவு இருக்குது, இல்ல பல்லு பதிஞ்சிருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் அது ஜன்னி கிண்ணி வந்துருமா நமக்கு அப்படின்னு பயப்பட அவசியம் இல்லை. இந்த மருந்து இருக்குமானால் இந்த மருந்து கடல்ல கலக்கிட்டு அதை யூஸ் பண்ணலாம். சரி, அது வேற என்ன பண்ணலாம்? வேற என்னங்க இருக்குது? இல்ல நம்ம வந்து இந்த இரும்பு வேலைகள்லாம் செய்யறோம். ஆண் அடிக்கிற வேலை, கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துற வேலை, ஈட்டி, இது மாதிரி வேலை, கத்தி, தேங்காய் சில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கல்ல குத்திக்கிறது, இந்த மாதிரி கூர்மையான கத்தி, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் குத்தி கொண்டால் அப்பவும் இந்த மருந்து பயன்படும். இன்ஜெக்ஷன், ஊசி, நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்றோம் இல்லையா, டாக்டர்கிட்ட போய் மருந்து ஊசி மருந்து ஏற்றிட்டு வரோமே, அந்த மாதிரி
இந்த ஊசி குத்துறதுனால ஏற்படக்கூடிய காயங்கள் வந்து ஆறாம சில பேருக்கு வந்து புண்ணாயிடும், சீல் பிடிச்சிடும் அந்த மாதிரிலாம். அப்படி இருக்குமானால் இந்த மருந்தை பயன்படலாம். இல்ல நாங்க வந்து கிராமத்துல இருக்கிறோம், முள்ளுல வேலை செய்றோம், முள்ளு குத்திடுச்சு கால்ல. அப்படி இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட மருந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல பிரைமரி மேட்டர் முதன்மையான செய்தி என்னன்னு சொன்னா, நரம்புகள் அடிபடுதல். கதவெடுக்கல வந்து விரல் நசுக்கிக் கொள்வது போது நரம்பு அடிபடுறது. இந்த மாதிரி இந்த விலங்குகள் கடிக்க போகும்போது நரம்பு தொடர்ல ஏற்படக்கூடிய காயங்கள். கூர்மையான ஆயுதம் குத்த போகும்போது நரம்பு வந்து பலவீனமடையும். நரம்பு வந்து அங்க விபத்திற்குள்ளாகிவிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நரம்பு பலவீனத்தை, நரம்பில் ஏற்படும் விபத்துகளை விட்டும் சீக்கிரமாக அவரை வந்து மீட்டுக் கொண்டு வருவதற்காக பயன்படக்கூடிய அற்புதமான இந்த மருந்தினுடைய பெயர் ஹைப்பெரிக்கம். HYPERICUM. ஹைப்பெரிக்கம். விபத்தில் முதலுதவி மருந்துகளில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே ஒரு மருந்து பார்த்துக்கிறோம். முதல்ல ஆர்னிகா மருந்து பார்த்துக்கிறோம். சதைகளில் அடிபட்டால் ஆர்னிகா, அடிபட்டது போன்ற மூளை வந்து பலவீனம் அடைந்திருந்தால் ஆர்னிகா, அதிகமான வேலையை செய்து கொண்டிருந்தால், வேலை பளுவின் காரணமாக சோர்ந்து போயிருந்தால் அப்போது ஆர்னிகா. அதே மாதிரி நரம்பு முடிச்சுகளில் நம்ம வந்து அடிபடுமானால் அதற்கு பயன்படக்கூடிய இந்த மருந்துடைய பெயர் ஹைப்பெரிக்கம். HYPERICUM. ஹைப்பெரிக்கம். இது ஆரோக்கியத்தின் அடைப்பில் ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய முதலுதவி மருந்துகளில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஹைப்பெரிக்கம். மூன்றாவது தலைப்பு, மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற செய்தியில இன்னைக்கு 7 விதமான மனநிலை உள்ளவர்கள் வந்து பிரிக்கிறார். உலக மக்களை அத்தனை பேரையும் டாக்டர் பேட்ச் அவர்கள் எப்படி பிரிக்கிறார்? 7 விதமான மனநிலை உடையவர்கள் அப்படின்ற கேட்டகரியில பிரிக்கிறார். 6வது கேட்டகரி நம்ம முடிச்சிருக்கிறோம். கேட்டகரி என்ன? பிரிவு. 7வது பிரிவினரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொன்றும் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொன்னா முடியல, திரும்ப வரும். ஒவ்வொரு பிரிவுகள்லயும் பல மருந்துகள் இருக்குது. ஒரு மருந்து தான் பார்த்துருக்கிறோம். இந்த 6 பிரிவுகள்ல 6 மருந்து பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு, போன வாரம் வரைக்கும். அந்த 6 பிரிவுகளை இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து நீங்க அதெல்லாம் முன்கூட்டி கரெக்டா இதுக்கு முன் வீடியோ நம்பர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கு இந்த மருந்தினுடைய அந்த பிரிவு எந்த பிரிவு அப்படின்னு சொன்னா பயம், பியர். பியர்ன்ற தலைப்புல பல மருந்துகளை சொல்றாரு டாக்டர் பேட்ச் அவர்கள். விதமான நீரோட்டங்கள் இருக்குது, விதமான வந்து வண்ணங்களை பார்க்கின்றோம், விதமான பூக்களை பார்க்கின்றோம்ன்ற மாதிரி விதமான பயத்தின் நிலைகள் இருக்குது. பலவிதமான பயம் இருக்குது உலகத்துல. அதுல ஒரு மருந்தை டாக்டர் பேட்ச் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு நமக்கு. இந்த மருந்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இவங்களை பத்தியே பயப்பட மாட்டாங்க. இவங்களே ஒரு ஆபத்துல இருப்பாங்க, இவனை விட அடுத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோய், நம்ம தோராயமா சொல்றேன் நான். இப்ப வந்து எதுவும் வந்து குறிப்பிட்டு யாரையும் சொல்லல. ஒரு தீவிரமான ஒரு நோயில ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்னவா இருக்கலாம்? ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், ஹார்ட் அட்டாக் வச்சுக்கலாம். ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு பெண்மணி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க, ஐசியூல படுத்திருக்காங்க. ஆனா அவங்க நினைவு இருக்குது, கான்சியஸ்லாம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வீட்டுக்கார சாப்பாடு எடுத்து வர போகும்போது கரெக்டா வந்து சேர்வாரா,
ஓடக்கிறத வண்டி கரெக்டாக ஓட்டுவாரா? நமக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவரு ஏதாவது பதட்டமா வண்டி கிண்டி ஓட்டு அவருக்கு எதுவும் ஆயிட போகுதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசல்லயே பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவா அவங்க யாருமே ஒரு தீவிரமான நோயில வந்து அவங்கள பத்தி நினைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்காரர பத்தி அவரு எப்படி வண்டி ஓட்டி வருவாரோ, அவருக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. பசங்க 2 பேரும் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகுது. பையன் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறான். அதுங்க ஏதாவது ஒழுங்கா காலேஜுக்கு போகுமா, ஸ்கூலுக்கு போகுமான்னு தெரியல. இந்த பொண்ணு யாராவது கிண்டல் கிண்டல் பண்ணி ஏதாவது வந்து வழியில யாராவது பண்ணுவாங்களா யாராவது பசங்க? சேஃப்டியா அவரு அப்பா தான் கொண்டு போய் விட்டு வருவாரு அதெல்லாம். இல்ல அவங்க அண்ணன் கூட்டு போவான். அத தாண்டி இந்தம்மா அப்படி ஏதாவது நடந்துருமோ? இந்த இதுல அத பார்த்தோமே, அதுல இத பார்த்தோமே அப்படின்ற யோசனை. இந்த பையன் காலேஜ் போறானே, இந்த பசங்க கூட அடிச்சு கிடிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவானா? இவன் அமைதியான பையன். காலேஜ்லயும் அப்படி ஒண்ணும் பிரச்சனை கூட நேரம் இல்ல. அப்போ இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ? இந்த மாரி உங்க அப்பா, அம்மாவும் ஊர்ல இருந்து வராங்க. ட்ரெயின்ல வராங்க. உங்கள பார்க்க வராங்கன்னு ஒரு தகவல் வந்து உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அவங்க ட்ரெயின்ல தான் வந்து ஒழுங்கா வந்து சேருவாங்களா? ட்ரெயின்ல எதனா ஒண்ணு ஆயிடுமா? இப்படின்னு இருக்கிறதுலயே வந்து உச்சகட்ட ஆபத்துல இருக்கிறது இவங்க தான். இவங்களுக்கு இவங்கள பத்தி எந்த விதமான கவலையோ, பயமோ உள்ள இருக்காது. இவங்களுடைய கவலையும், பயமும் இவர் யார் மீது இவர்கள் அன்பு காட்டுகிறார்களோ, யார் மீது பற்று வைத்திருக்கிறார்களோ, அவர்களை பற்றியதான பயமாக இது இருக்கும். அப்படிப்பட்ட பயத்திற்கு டாக்டர் பேட்ச் அவர்கள் ஒரு மருந்தை அறிமுகம் செய்கிறார். இந்த மாதிரியான பயம் தானா? அப்படின்னு சொன்னா, வேறு விதமான பயத்துக்கும் வந்து இது பயன்படும். நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு இந்த பிசினஸ் நடக்குமோ நடக்காதோ? ஏன்? இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்காதோ தெரியல. சரி. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மட்ட வாங்கிட்டு போயிட்டு வந்து ஏதாவது சரியா வரலன்ட்டு வந்து திருப்பி குடுத்துட்டான்னா, அது நஷ்டமாயிடும் நமக்கு. இல்லன்னு சொன்னா, அதுல ஏதாவது வந்து உள்ள பேக்கிங்ல கெட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது? இல்ல வந்து வாங்கிட்டு போயிட்டு எனக்கு வந்து வேணாம். காசு குடுத்து திருப்பி கேட்டா எப்படி குடுக்குறது? நம்மளே ரொட்டேஷன்ல இருக்கிறோம். திடீர்னு வந்து சேல் டாக்ஸ் ஆஃபீசர் வந்து கணக்கு எடுன்னு சொன்னா என்ன பண்றது? திடீர்னு ஃபுட் கார்ப்பரேஷன்ல வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்க இந்த உணவு பொருள் தான் வைக்கிறீங்க. அது செக் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்றது? யாரும் வரல, யாரும் வரப்போறதில்ல. அதெல்லாம் எப்பயாவதாவது நடக்கக்கூடிய நிகழ்வு. இவங்க தினந்தோறும் இந்த வியாபாரத்துல இதையே தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரத்த எப்படி பார்க்க முடியும்? அவனோட மனநிலை பதட்ட மனநிலையே இருக்கும். ஏன்? அந்த இடத்துல என்னன்னா, நாம போய் உட்கார்ந்தா கரெக்ட்டா இருக்கும். அங்க விட்டுருக்கிறோம் பாத்தியா, அவங்களால செய்ய முடியாது. நம்ம பையன் போய் இப்ப சரியா செய்ய முடியாது. நம்ம ஹஸ்பண்டால சரியா செய்ய முடியாது. வேலைக்காரனால சரியா செய்ய முடியாது. அது பொண்ண கட்டி குடுத்தாச்சு. அங்க என்ன நடக்குமோ? ஒரு ஜாப் கிடைச்சு பையன் வெளியூர் போவான். அங்க என்ன நடக்குமோ? இப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுடைய பயம் என்பது இவங்களை சார்ந்ததாகவோ, அல்ல இவங்கள பத்தியதாகவோ, இவங்களுக்கு உரியதாகவோ கிடையாது. இவங்களை சேர்ந்தவர்களுக்கு உரியது. அந்த கடைக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க கடையில என்னைக்குமே போனதே கிடையாது. உங்க ஹஸ்பண்டா பையன் தான் கடைய பார்ப்பான். ஆனா இவங்க அத பத்தி நினைப்பாங்க. நாம தான் அங்க ஒண்ணும் இல்ல. அப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒழுங்கா வருவாளா? பையன் காலேஜ் போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வருவானா? இவர் ஆபீஸ் போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வருவாரா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூல படுத்துக்கிறோம். இவர் சாப்பாடு தரும்போது இவர் ஒழுங்கா வந்து சேருவாரா? இப்படின்ற மாரி பயங்கள் திரும்ப, திரும்ப, திரும்ப இவங்கள தாக்கி, தாக்கி இவங்கள ஒரு வேலையுமே செய்ய விடாம ஆக்கிடும். எப்பவுமே பயம். பயம்னால அப்படி ஒரு பயம். இவங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கு கோர்ட்ல. நாளைக்கு கோர்ட் வரப்போகுது. இவங்க தான் கேஸ் போடுற அடுத்தவங்க பேர்ல. ஏன்னா அவன் வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லி. இவங்க பயந்திருப்பாங்க. ஏன் பயப்படணும்? நம்ம தானே வந்து அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அந்த உரிமையை கோருறோம். நம்ம போய் ஜட்ல அட்டெண்ட் பண்ணி, இவன் இந்த மாரி தப்பு பண்ணிருக்கான். குடுக்காம ஏமாத்துறான்னு தான் நம்ம சொல்லப் போறோம். இவங்க ஏன் பயப்படணும்? இந்த கேஸுக்கு போறவங்க. இதே மாதிரி எந்த ஒரு வேலையிலயும் செய்யக்கூடியவங்க சரியா தான் செய்வாங்க. இவங்கள சேர்ந்தவங்க எல்லாம் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். இவங்க நினைச்சுக்குவாங்க. ஏதோ ஒண்ணு ஆயிடும். "டேய் நீ வெயிட் தூக்காத. உனக்கு எதனா ஆயிட போகுது. நீ போய் மிச்சர் கொட்ட மாரி அந்த வந்து ஊர்வலத்துல நீ முன்னாடி போகாத. அடிச்சு கிடிச்சு போட்டு போறானுங்க." இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க.
அவங்க என்ன நடக்குதுன்றதை அவங்கள வேலையை செய்ய விட மாட்டாங்க. எக்ஸாம் எழுதும் போது கூட ஃபோன் பண்ணி நீ இன்னும் எக்ஸாம் ஒழுங்காக எழுதுறியா இல்லையா, அதெல்லாம் பதட்டமாகிட்டியான்ற கேள்வி கேட்கக்கூடிய அவங்க எக்ஸாமில் வந்து ஃபோன் அலோவ் பண்ணால் இவங்க அந்த அவங்க பேசியே அந்த வந்து எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருப்பார்களே. ஆனால் பிறரை பற்றிய பயம், தன்னை சார்ந்த பிறரை பற்றிய பயம், அல்லது தனக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம், தன்னை சேர்ந்தவர்களுக்கு, தான் விருப்பப்படுபவர்களுக்கு, தான் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம், இவர்களை பற்றி எந்த பயமும் அவர்கள் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு டாக்டர் பேட்ச் அவர்கள் அறிமுகம் செய்கின்றார் ரெட் செஸ்ட் நட். ரெட் RED ரெட், செஸ்ட் CHEST செஸ்ட், நட் NUT நட். சிவப்பு என்பது எதற்குரியது? சிவப்பு மகிழ்ச்சிக்குரியது, குதூகலங்கள். சிவப்பு வண்ணம் வந்து நம்ம வந்து ஆனந்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது, எழும்பக்கூடியது, மேல எழும்பக்கூடியது. ரோசம், ரைஸ், ரைசிங், அந்த மாதிரியான ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க. சிவப்பு கம்பளை விரிப்பு யார் கொடுப்பாங்க? மகிழ்ச்சியை, நம்ம ஒருத்தருடைய வருகையை வந்து ஒரு அரசாங்கம் மகிழ்ச்சி தெரிவிப்பதற்காக ரெட் கார்பெட் கொடுத்து அந்த அயல் நாட்டு மன்னர்களையோ அல்லது தலைவர்களையோ வரவேற்பு கொடுப்பாங்க. சிவப்பு கம்பள விரிப்பு, சிவப்பு மகிழ்ச்சிக்குரியது. ஒரு விருந்துல வந்து நம்ம வெத்தலை பாக்கு போடுறோம், சிவப்பு நிறமா மாறுது, மகிழ்ச்சிக்குரியது. வெட்கத்துல முகம் சிவப்பது, ஏன் சிவக்குது? மகிழ்ச்சிக்குரியது. இது மாதிரி சிவப்பு வண்ணம் மகிழ்ச்சிக்குரியது. அதை சார்ந்த ஒரு மலர் ரெட் செஸ்டட். இது பிறருக்கு நம்மை சேர்ந்தவர்களுக்கானது அப்படின்ற உணர்வுகளை நமக்குள்ள ஏற்படுத்த போகும்போது, ஆனா இந்த மருந்து இந்த உணர்வுகளை வந்து அதை தடை ஏற்படுத்தப்படுமானால், நம்மளை சேர்ந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள தடை ஏற்படுமானால், இந்த ரெட் செஸ்டட் கொடுக்க போகும்போது சிவப்பு கம்பள விரிப்பை விரிக்கின்ற பொழுது இவர்கள் தருகின்ற வரவேற்பு ஆனந்தமயமாக இருக்கும். அவள் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிவிடும். எதுவுமே நிகழாத ஒன்றை பார்த்து பயந்து பயந்து இருக்கக்கூடிய மனநிலை மாறிவிடும். இவர்கள் மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அவர்கள் வந்து இவங்களை மகிழ்ச்சியோடு பார்க்க போகிறார்கள். இதான் நடக்க போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஆனந்தமயமாக மாற்றுவதற்கு டாக்டர் பேட்ச் அவர்கள் ரெட் செஸ்ட்நட் அப்படின்ற மருந்தை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இது 7வது பிரிவில் ஒரு மருந்து. மீண்டும் 1வது 2வது பிரிவுல மறுபடியும் ரொட்டேஷன்ல நம்ம வரப்போறோம். மொத்தம் 38 மருந்துகள்ல 7 உணர்வு நிலை உள்ளவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாரம் பார்த்துருக்கோம். 7 வாரம் முடிஞ்சிருக்குது. 7 மருந்து அறிமுகம். ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு மருந்து அறிமுகமாயிடுச்சு. இப்போ 2வது வரிசை வரப்போகும் நம்ம அடுத்த வாரத்துல. அடுத்த வாரத்தில் எந்த உணர்வை உள்ளவங்களுக்கு என்ன மருந்துன்றது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அது வரையிலும் அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு பகுதியில் இப்போ வந்து நாளமில்லா சுரப்பிகள் உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது, இது யாருக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், கருவை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் கருவை தரக்கூடிய ஒரு ஆணுக்கும் திருமணம் ஆகாமல் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்கள், திருமணம் ஆகி இருக்கக்கூடியவர்கள், அல்லது திருமணமாகி குழந்தையின்மையின் காரணமாக சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த கருவினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த கணவன் மனைவி அப்படின்ற விஷயத்தை தான் பேசிட்டு வரோம். ஏன்னா வந்து விதைகளிலிருந்து ஆரம்பிச்சுட்டு வரோம்னு சொல்லி, அதுல போன வாரம் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பியா பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி நம்ம மனித உடல் என்பது எது சார்ந்தது? மண் சார்ந்தது. அப்ப மண்ணினுடைய விளைச்சல்கள் தான் இது சாப்பிட்டு உயிர் வளர முடியும். மண்ணிலிருந்து தான் பிறக்குது இந்த உயிர். மண் சார்ந்தது, அன்னமயம். மண்ணிலிருந்து கிடைக்கிற உணவு தான், சோறு தான் இதுக்கு உடம்பு. சோற்றால் அடைத்த பிண்டம் இது. அவன் சோற்றை வந்து சரியாக நிர்வாகம் செய்வதற்கு நான் நாளமில்லா சுரப்பிகளில் எந்த சுரப்பி பயன்படுகிறது, அந்த சுரப்பியை பற்றி தான் எனக்கு பேச்சு. அந்த சுரப்பி எது? கணையம். கணையம்னா என்னது? பேங்க்ரியாஸ். கணையம்னா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, பேங்க்ரியாஸ் தெரிஞ்சிடும். பேங்க்ரியாஸ் தெரியுதோ தெரியலையோ, இன்சுலின் அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சிடும்.
இன்சுலின்ற வார்த்தை தெரிஞ்சாலே சுகரு அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்தை வந்து அதை நிர்வாகம் செய்வதற்கு எந்த இடத்தை நம்ம வந்து சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், இந்த சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னா கூட சாப்பிட்றதுனால தான் பல நோய்கள் இருக்குது. அப்போ சாப்பிட்டதா சாப்பிடாம இருக்கிறதா? சாப்பிடணும், செரிக்கணும், நமக்கு ஆற்றலாக மாற வேண்டும், நம்ம வந்து வாழ்நாளெல்லாம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமயமாகவும் வாழணும். அதுதான் ஏற்பாடு. சாப்பிட வேண்டிய வாழ முடியும். அப்ப சாப்பாட்டை செரிமானம் செய்வதற்கு பயன்படக்கூடிய அந்த உறுப்பு எது? அது கணையம். கணையத்தில் என்ன செய்யுது? உடம்புக்குள்ள போற உணவெல்லாம் நம்ம ஒண்ணும் ஃபில்டர் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. நம்ம அதிகமா சாப்பிடுறது மாவு பொருள். அரிசி மாவு, தானியங்களுடைய மாவுகள், இப்படி மாவு அரைச்சு இல்ல அப்படியே வந்து அந்த தானியங்களை வந்து சோறாக்கி சாப்பிடுறோம், கஞ்சியாக்கி, கூழாக்கி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மாவாக்கி ரொட்டி, தோசை, இட்லி, பொங்கல், இது மாதிரி எல்லாம் பூரி, இது மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, ஒண்ணு அதை அப்படியே பயன்படுத்துறோம், இல்லைன்னா மாவாக்கி பயன்படுத்துறோம். என்ன அடிப்படை பேருன்னா மாவு பொருள். அப்புறம் புரோட்டீன் இருக்குது. எல்லா பயிர் வகைகளும் புரோட்டீன், இறைச்சி எல்லாம் புரோட்டீன். இப்போ புரோட்டீன் சாப்பிடுறோம். அப்புறம் என்ன சாப்பிடுறோம்? கொழுப்பு உணவுகள் சாப்பிடுறோம். கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ட்ரை ஆயிடும் உடம்பு. கொலஸ்ட்ரால் கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு உணவு. இப்படி நாம வந்து இன்னைக்கு கொலஸ்ட்ரால் இத்தனை கிராம் நம்ம எடுக்க போறோம், இன்னைக்கு வந்து இத்தனை கிராம் புரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அதெல்லாம் நம்ம என்ன அளந்தா நம்ம வந்து பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. நம்ம என்ன, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது? இட்லி, தோசை, பொங்கல், பொரிவிடை, கறி குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கார குழம்பு, அப்புறம் சோறு, கஞ்சி, கூழ், சிறுதானியங்கள் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இதுல ஒண்ணுலயும் புரதத்தினுடைய அளவு, கொழுப்பினுடைய அளவு, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மாவு பொருள் எவ்வளவு அளவு எடுக்கணும், அது எவ்வளவு அளவு பார்த்து எடுக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லா மருத்துவங்களையும். அது அலோபதிக் டாக்டர்ஸா இருக்கட்டும், நான் அலோபதிக் டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல நேச்சுரோபதியா இருக்கட்டும், ஹோமியோபதி டாக்டரா இருக்கட்டும், இல்ல சித்தா டாக்டர், ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், ஹோமியோ, எப்படி வேணாலும் இருக்கட்டும். அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்கவுங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எல்லாருக்கும் நடைமுறை அவங்க படுத்துவாங்களான்றதெல்லாம் தெரியாது. அதை நடைமுறையில் அவங்க அதை அனுபவிப்பாங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் உள்ள ஒரு உறுப்பு இருக்குது. என்ன உறுப்பு? கணையம். அது என்ன பண்ணுது? கொழுப்பை செரிக்கிறதுக்குன்னு ஒரு சுரப்பி வச்சிருக்குது. ஒரு சுரப்பி. மாவு பொருளை செரிமானம் பண்றதுக்கு ஒரு சுரப்பி சுரக்குது அது. அதுக்கப்புறம் புரதம், புரோட்டீன், இதை வந்து செரிமானம் பண்ண கொண்டு இருக்கு. அப்புறம் சர்க்கரையை குறைப்பதற்குன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் சர்க்கரையை கூட்டுவதற்கு ஒண்ணு இருக்கு. மொத்தம் 5 விதமான சுரப்பு அந்த கணையத்தில் தான் இருக்கும். சும்மா ஒரு சின்ன விரல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசு. அது என்ன பண்ணுது? 5 விதமான சுரப்புகளை சுரந்து உள்ள என்ன வரையும் வரட்டும், வாங்க வாங்க வாங்க, அந்த செக்ரீஷன்ஸ் 5 விதமான சுரப்புகள் அது சுரக்குது. 5 விதமான நீரோட்டங்கள், நீரோடைகள், சுனைகள், 5 சுனை நீரும் 5 விதமான வேலைகளை பார்க்க போகுது. ஒண்ணு வாங்க 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 வாங்க, நீ கொழுப்பு வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, நான் கொழுப்பை சரி பண்றேன். நீங்க மாவு பொருளா? உங்களா சரி பண்றேன். நீங்க என்னங்க புரதமா? உங்களா சரி பண்றேன். நீங்க மாவு பொருள் சர்க்கரையா மாறிச்சா, சர்க்கரை கூடிச்சா, உங்களை குறைக்கணும், இன்சுலின் சுரக்கிறேன். சர்க்கரை குறைஞ்சிருக்கா, உங்களை கூட்டணும். இப்படி இன்சுலின் தெரியும். இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் என்னது? குளுக்கோகான். இன்சுலின் என்ன பண்ணும்? சர்க்கரையை கட்டுப்படுத்தும். குளுக்கோகான் சர்க்கரையை அதிகப்படுத்தும். ரெண்டுமே எங்க இருக்குது? ரெண்டுமுடைய சுவிட்சும் வந்து கணையத்துக்குள்ளதான் இருக்குது. கணையம்ன்ற உறுப்புக்குள்ளதான் இருக்குது. சர்க்கரை குறைக்கிறதுக்காக தான் கூட்டுறதுக்காக தான். அப்ப இன்சுலின் போட்டே இருந்தா என்ன ஆகும்? சர்க்கரையுடைய அளவுகள் குறைஞ்சிட்டே இருக்கும். அது ரிஃப்ளெக்ஷன் மிகப்பெரிய உறுப்புகளை பாதிக்கும், குறிப்பாக சிறுநீரகங்கள். இயற்கையாக தான் இன்சுலின் சுரக்கணும்.
செயற்கையாக நம்ம இன்சுலின் உள்ள எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தாக்க அதனுடைய வேலை தடுமாறும். அது ஏன் நான் வந்து இதை சுரக்கல, இது அளவுக்கு அதிகமாக வருகிறது. அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். ஒரு ஆபத்து நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்டு இருக்கிறன்றது புரிய வைக்கணுன்றதுக்காக நான் சுரக்காம இருக்கிறேன். நான் மூடி வச்சுக்கிறேன். இவன் செலவு பண்ணிடுவானன்றதுக்காக இவங்க வந்து பணத்தை நான் வந்து பெட்டில போட்டு மறைச்சு வச்சுக்கிறேன், ஒளிச்சு வச்சுக்கிறேன். அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த அம்மாவை போய் அந்த பையனுக்கு நீ ஏன் கொடுக்கவே மாட்டேன், செலவு கொடுக்க மாட்டேற, அவனுக்கு வந்து கையில் ஏதாவது கை செலவு காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அம்மா மிரட்டி கொடுக்குற மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் போடுறது. அப்ப அதுல அர்த்தம் கிடையாது. அப்ப குளுக்கோகான் சுரக்கிறதுக்காக ஏதாவது சேருமா? சர்க்கரை குறைஞ்சு போச்சு, அதை அதிகப்படுத்துறதுக்கு அது அடிக்கடி போடுறது இல்லை. இப்போ ரேரான நடக்கிற விஷயங்கள் அது. அப்ப அது ரெண்டுமே அதை பார்த்துக்கும். சர்க்கரை குறைக்கணுமா கூட்டணுமான்னு பார்க்கும். குறைக்காம இருக்குதுன்னு சொன்னால் அங்க லோட் ஆயிருக்குது. அந்த லோடு முடிகிற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்ணுது உடம்பு நமக்கு. அந்த எச்சரிக்கையை நம்ம புரிய வைக்கிறதுக்கு பதில் என்ன பண்றோம்? இன்சுலினை போட்டு செரிமானம் பண்ணி நம்ம மறுபடியும் உள்ள திருச்சிக்கிட்டு எப்பவும் போல ரொட்டீன் வாழ்க்கையை வாழணும். அப்படி கிடையாது. நீ மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ன்ற நமக்கு அறிவுறுத்துற வேலையை தான் செய்யுது இன்சுலின். சாரி, அந்த கணையம். மத்த 3 முதல்ல சுரப்பிகளும் இருக்குது. அவங்க அந்த 3 பேர் என்ன செய்யறாங்க? கொழுப்புக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, மாவு பொருளுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, புரதத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ உள்ள என்ன இது 5 தான் போகுது. உள்ள வேற ஒன்றும் இல்லை. கூட எடுக்க கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள இந்த 5 விதமான நிலைகள் தான் அங்க மாற்றங்கள் ஏற்படுத்துது. இனிப்பை குறைக்கிறது, கூட்டுறது. கொழுப்பு அதே மாதிரி நிர்வாகம் செய்வது. பித்த பையில இருந்து இப்ப ஏதாவது லிவர்ல இருந்து பித்த நீர் சுரப்பு வருது இல்லையா, அது கூட சேர்ந்து அந்த கொழுப்பை வந்து நிர்வாகம் பண்றதுன்னு வந்து ஒரு சுரப்பு இருக்குது அதுல. மாவு பொருளை வந்து ஜீரணம் பண்ண, இட்லி தோசை பொங்கல் நிறைய சாப்பிட்றதே மாவு பொருள் தான் நம்ம சாப்பிட்றோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுரப்பு சுரக்குதுங்க. கொலஸ்ட்ரால் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த மீட் எடுக்கிறோம், இறைச்சி, அது கொழுப்பு அதிகமா இருக்குது. இல்லை இயற்கை உணவுகள் ஒரு பால் பொருள் இதெல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவு நம்ம எடுக்கிறோம். நெய், பாலடை கட்டி, இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, பன்னீர், இந்த மாதிரி எடுக்கும்போது அதுவும் கொழுப்புகள் அடையும். அதுக்கு ஒரு சுரப்பு இருக்குது. இந்த 5 பேரும் சேர்ந்து உள்ள என்ன வந்தாலும் பார்த்து நம்ம சுரத்தை சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கும். அது வந்து இவன் தப்பான உணவு சாப்பிட்டுக்கிறான், சரி ஒரே மாதிரியே சாப்பிட்டு உட்காந்துக்கிறான் இவன், இவனை வந்து முதல்ல வந்து கண்டிக்கணும், அப்புறமா தண்டிக்கணும். அப்போ அவன் எச்சரிக்கை அடைஞ்சிருவான் அப்படின்றதுக்கான வேலைகள் தான் அது வந்து கணையம் தன்னுடைய வேலைகளை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்குது. அப்போ அதை புரிஞ்சு நம்ம எடுக்கிற உணவுகள் தப்புன்னு புரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை மனிதன் அறிவுடையவன், 5ற்கும் மேலான ஒரு அறிவை அவன் வைத்திருக்கின்றான். அதை அவன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் அது அது மாதிரி பண்ணுது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? 9 பேர் சக்கரை வந்துச்சு, சக்கரை எல்லாம் வாழ முடியாது, சக்கரை எங்க அப்பாவுக்கு சக்கரை, தாத்தாவுக்கு சக்கரை, நாங்க எனக்கு சக்கரை, எங்க பிள்ளைக்கு சக்கரை, இப்படிதான். அப்போ நாங்க வந்து இன்சுலின் டிபெண்ட், டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக். டைப் 1 நாங்க டைப் 1 பிறந்திருந்து சக்கரைங்க, டைப் 2 நாங்கள் நடுப்புறந்த சக்கரைங்க, இது பிரெக்னன்சியில் வந்து சக்கரைங்க, இது நடுப்புறந்த சக்கரை, வேலையினால வந்து சக்கரை, ஸ்ட்ரெஸ்னால வந்து சக்கரை. அப்போ இப்படிலாம் பேர் வச்சு உட்காந்துக்கிறோம், எந்த அர்த்தமும் கிடையாது. சரி, இப்போ வந்துச்சு, இப்போ என்ன பண்ணோம்? அதுக்கு முதல்ல கணையத்தை ஒழுங்கு செய்வதற்கான அளவில்லா சுரப்பிக்கான சுவிட்ச் இங்க இருக்குது பாருங்க, இந்த 2 வரலும் நடுவில். ஒவ்வொரு 2 வரலுக்கும் நடுவுலையும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 வரலுக்கும் ஒரு வேலை இருக்கு, இந்த 2 வரலுக்கும் ஒரு வேலை இருக்குது, இந்த 2 வரலுக்கும் ஒரு வேலை இருக்கு, இந்த 2 வரலுக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்போ யோகாவோட இது 2 வரலையும் சேர்த்து அது பிராண முத்ரா, ஆக்சிஜன் இன்க்ரீஸ். இது அபான முத்ரா, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, கார்பன் டை ஆக்சைடு மேனேஜ்மெண்ட். இது வயான் முத்ரா, இது வந்து நுரையீரலுக்கு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு, ஸ்பீடப் பண்றது. அப்போ இது மாதிரி ஒண்ணுக்கும் இடையில உள்ள பலங்களை தான் பார்த்துட்டு வரோம். அப்போ இது ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பிராணமுத்ரா, ஆக்சிஜன் இன்க்ரீசர் அப்படின்னு வச்சுக்கலாம். நேற்று யோகா டேன்றனால யோகா பத்தி நிறைய பேசிட்டு இருக்க பார்ப்போம். இந்த பிராணமுத்ரா வைக்க போகும்போது என்ன ஆகும்னா, இப்படி சோர்ந்து உட்காந்து வச்சுங்களேன், இந்த முத்ரா வச்சோன்னா இப்படி உட்காந்து முடிச்சு பார்ப்போம், இது கொஞ்சம் வைப்போம், அப்படியே ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும், கழிச்சு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிடும். சோர்ந்த கண்கள், சோர்ந்த மூளை, சோர்ந்த உடல், இவ்வளவு சுறுசுறுப்பு ஏற்றுவதற்கு இந்த பிராணமுத்ரா, ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. பிராணான என்னது? ஆக்சிஜன், வைட்டல் ஃபோர்ஸ், வைட்டல் எனர்ஜி. சரி, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் எங்க இருக்குது? இந்த ஆற்றலை அதிகப்படுத்த என்ன ஆகும்?
நம்ம என்ன சாப்பிட்டா ஆற்றல் வரும் நமக்கு? தண்ணியா குடிச்சா தெம்பு வருமா? இல்ல காத்தா உள்ள அனுப்பணும்னா நம்ம மூச்சு பயிற்சி மூலமாக நான் வந்து காற்றை நிரப்பி உயிர் வாழ்றேன் அப்படின்னு சொன்னா காத்து நிரப்பலாம், அது புசுன்னு இறங்கிடும். அப்புறம் தண்ணியா குடிச்சு திரவ பொருளா குடிச்சு என்னால தெம்பா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன, ஒரு உருண்டை சோத்துக்கு ஈக்குவலா எதுவுமே வராதுங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப அரிசியில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் கார்பன் இருக்கு. ஆக்சிஜன் அப்படின்றது காற்றின் வடிவம், ஹைட்ரஜன் என்பது நீர்மம், நீரின் வடிவம். இந்த வடிவங்கள்லாம் நம்ம தெம்பு கொடுக்காது. ரெண்டுக்கும் இந்த அரிசியில அப்படி இருக்கிற அரிசியில இந்த பார்ட் ஆக்சிஜன், இந்த பார்ட் ஹைட்ரஜன், நடுவில் ஒரே ஒரு சின்ன ஒரு துளி, அது என்னது? கார்பன். இந்த கார்பன் தான் என்ன ஆகுது? சோறு, ஜடப்பொருள். ஒன்று வாயு, ஆக்சிஜன் அப்படின்றது வாயு, ஹைட்ரஜன்றது நீர். காற்றும் நீரும் தெம்பு கொடுக்காது. திடப்பொருள் இருக்கு பார்த்தீங்களா, கார்பன், அது தெம்பாகும். அது அரிசியில் 50% இருக்குது. ஒரு அரிசியில் ஒரு உருண்டை அரிசி சாப்பிட்டோம்னா இப்படி தொங்கி போன மூஞ்சி எல்லாம் நிமிந்துடும். அப்பாடா, சொர்க்கத்துக்கு வந்து உள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. இப்பதான் 4 உருண்டை உள்ள போனோம்னா சொர்க்கலோகத்துக்குள்ளேயே நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்பா. சோறு கண்ட இடம் சொர்க்கம், சோர்வை நீக்கும் இடம் சொர்க்கம். அது எது? அதுதான் சோறு. சோர்வை நீக்குவதெல்லாம் சோறு. அப்போ அந்த சோறு வந்து தெம்பு கொடுக்குது இல்லையா? அப்ப தெம்பாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முத்திரையை வைக்கிறோம், பிராண முத்திரா. அப்புறம் ஆக்சிஜன் எங்க இருந்து வரணும் நமக்கு? சோறு உள்ள போயினா தான் அது பிளட்டா மாற்றி அதெல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா அப்படியே தான் உட்காந்துருப்போம், நம்ம படுத்துட்டு தான் இருப்போம். ஒரு நாள் ஃபாஸ்டிங்லேயே அப்படியே மத்தியானத்துக்கு மேலே அப்படியே நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஆரம்பிச்ச உடனே ஒரு தூக்கம், கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தூக்கம், மத்தியானம் ஐயோ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு நினைச்சும் போது ஒரு தூக்கம், சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா இந்த முடிய போகுதுன்னு ஒரு தெம்பு வரும். அப்போ நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை, திருமறை சொல்றது. நம்ம உடம்பே சோத்தா அழுத்த பெண்டம் தான், சோறு இல்லாம வாழ முடியாது நம்மளால. ஆனா அது செரிக்கணும், அது செரிச்சாதான் நம்ம சிரிக்க முடியும். நம்ம சிரிப்பை வைப்பதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த கணையம். கணையத்திற்கான சுவிட்ச், ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த கோட்டுக்கு மேல 2 கையிலுமே இருக்குது. இதுல வந்து டெய்லி பிரஸ் பண்ண போகும்போது அவங்க வந்து அந்த மணமக்கள் அல்ல கணவன் மனைவி அவர்கள் வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருப்பார்களே ஆனாலும் சரி, அல்ல அவங்களுக்கு இல்லாம அவருடைய பெற்றோர்கள், இல்ல அவருடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி அந்த மாதிரி உள்ள வழி வழியாக சர்க்கரை நோயாளிகள் குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி, இந்த சரியா இந்த புள்ளியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பயன்படுத்தி சரி பார்த்துட்டே வந்தாங்கன்னு சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பிறக்க வைப்பதற்கான ஏற்பாட்டில் நீரிழிவு அப்படின்ற ஒரு நோய் இல்லாத ஒரு குழந்தையாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த புள்ளி நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா புள்ளிகளையும் அவங்களை பயன்படுத்தி ஒரு 3-4 மாசம் இதெல்லாம் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு அந்த கணவன் மனைவி கொண்டு வந்து விட்டார்களே ஆனால், அது அப்புறமாக அவர்கள் வந்து கருத்தரிப்பார்களே ஆனால், அதற்கான ஏற்பாட்டை செய்வார்களே ஆனால், பிறக்கின்ற குழந்தைக்கு உணவின் காரணமான நோய்கள், செரிமானத்தின் காரணமான நோய்கள், இன்னும் குறிப்பாக பேர் வைக்கப்பட்ட நீரிழிவு நோயின் காரணமான நீரிழிவினுடைய பரம்பரையிலிருந்து வரக்கூடிய நீரிழிவு, இவற்றை தடுப்பதற்கான ஆயுதங்கள் நம்ம கையில இருக்குது. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா பாரதி என்ற கவிஞர் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வரிகளை நாம் நினைவு கொண்டு இந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தையை ஆரோக்கியமுள்ள குழந்தையாக, ஆற்றல் நிறைந்த குழந்தையாக, ஆயுள் நீட்டிப்பு பெறக்கூடிய குழந்தையாக, அழகான குழந்தையாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு கற்பிப்போம். குழந்தை இல்லாத கணவன் மனைவியருக்கு, புதிய மணமக்களுக்கு, மணமக்கள் ஆகக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த பகுதி மிக பயனுள்ள பகுதி என்பது
என்னுடைய எண்ணம். உங்களுக்கும் இது நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகின்றேன். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. இப்போ ஆசிரியர் பெருமக்கள்லாம் இந்த சப்ஜெக்ட் எங்க தான் எடுக்கிறோம்? அவங்களெல்லாம் ஆசிரியர்கள். வெறுங்க 80 மூலத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம். சொன்னது யாரு? தாரா பாரதி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் வந்தவர் அவரு. அவர் இப்ப இன்னைக்கு இல்ல. அது இந்த பிள்ளைகள் நம்ம அறிமுகம் செய்தது. இது கொரியன், சைனீஸ் அப்படிலாம் அப்படியே வழி வழியா வருது. நம்ம பாரம்பரியத்தை மூலம் இதில் நினைச்சிருக்கிறோம். யோகாவை நினைச்சிருக்கிறோம். அக்குபங்சர், அக்குப்ரெஷர் யோகா. நமக்கு டாக்டர் ஓரா அவர்கள் இதை அறிமுகம் செய்கின்றார். ஓராவை பத்தியே ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேச வேண்டியிருக்கு நாம. டாக்டர் எப்படி நம்ம வந்து பேட்சை பத்தி பேசிட்டு இருக்கோமோ, டாக்டர் ஓராவை பத்தி நம்ம பேசணும். நம்முடைய வாழ்நாளில் அவரெல்லாம் ஆசிரியர்கள் நமக்கு. அப்ப இந்த பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்கள் வாழ்வார்களே ஆனால், எங்கிருந்து ஒரு செய்தி ஒரு சின்ன குழந்தை கத்துறோட அவங்க குழந்தை நமக்கு டீச்சர் தான். அவளுக்கு இந்த உலகமும் வெற்றி அடையணும், மறு உலகம் வெற்றி அடையணும். வாழ்ந்து மறைந்திருப்பார்களே ஆனால், அவள் மறையவில்லை, நம்மளோட இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வழித்துணையாக, வழிநடையாக நம்மோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் மறுமையின் வெற்றியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இங்கே பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.